சிங்கப்பூர் சட்டை. இதை நான் இனிமே எப்போ போடுறது? இது என் ஃப்ரெண்டு அமெரிக்கால இருந்து வந்துச்சு. இதெல்லாம் நான் எப்போ போட போறேன்? சூர்யா, கார்த்திக், ஏன் சிரிக்கிற? நீ சாதாரண கார்த்தியா இருந்தப்பதான் ஒரு நிலை இல்லாம தடுமாறிட்டு இருந்த. சாமியார் ஆனதுக்கு அப்புறமாவது மாறுவேன்னு நினைச்ச. நீ ஆடையதான் மாத்த போறிய தவிர ஆள் அப்படியேதான் இருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை மொட்டை அடிக்க போறாங்க, மடத்துல உட்கார வைக்க போறாங்க, கையேந்திர சாப்பாடு, கட்டாந்தரையில படுக்க. சூர்யா, என் நிலைய பார்த்து நீ சங்கடப்படுவேன்னு நினைச்சேன். நான் சாமியார போறது உனக்கு சந்தோஷமாவா இருக்கு? உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வரத்தானே நான் உன்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சேன். நடிச்சியா? எஸ். ஆனா அதுக்கான காரணங்களை சொல்ல இப்ப எனக்கு நேரமும் இல்ல, இஷ்டமும் இல்ல. லெட் மீ கம் டு தி பாயிண்ட். நீ சாமியாரா ஆக போற அதே நேரத்துல நான் ஒருத்தனுக்கு மனைவி ஆக போறேன். என்ன கட்டிக்க போறது யார் தெரியுமா? ஒரு ஆம்பளை. அவனோட குடுத்தன நடத்தி ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு வந்து உன் கையில குடுக்கறேன். அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல பேரா நீதான் வைக்கணும். குழந்தையை பெற்றுக்கிட்டு வந்து உன் கையில குடுக்கறேன். அதுக்கு ஒரு நல்ல பேரா நீதான் வைக்கணும். குழந்தையை பெற்றுக்கிட்டு வந்து உன் கையில குடுக்கறேன். அதுக்கு ஒரு நல்ல பேரா நீதான் வைக்கணும். என்னடி சொன்ன? அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல பேரா நீதான் வைக்கணும்னு சொன்ன. உன் மேல உள்ள அன்புல, ஆசையில உன் சந்தோஷத்துக்கு குறை வந்துட கூடாதுங்கிற பயத்துல தாண்டி நான் சாமியார் வேஷம் போட்டேன். போய் நிஜமாவே நீ சாமியார் தான். என்னையா சாமியார்னு சொன்ன? உன்ன ஆத்திரப்படாத. இன்னும் 10 மாசம் டைம் இருக்கு. நிதானமா என் குழந்தைக்கு நல்ல பேரை யோசிச்சு வை. எவனுக்கோ பிறக்க போற குழந்தைக்கு நான் பேர் வைக்கணுமா? கொஞ்சம் பொருடி, என் மூலமாவே உனக்கு குழந்தை பிறக்க வைக்கிறேன். அது உங்களால முடியாது. முடிச்சு காட்டுறேன். அந்த ஆண்டவனின் அவதாரமாகிய, அந்த பரமாத்மாவின் பக்தனாகிய, அந்த கலியுக கடவுளாகிய ஸ்ரீலஸ்ரீ காருண்யமூர்த்தி கார்த்திகேய சுவாமிகளை இந்த காவியுடைய அணிவித்து இழுத்துக் கொண்டு வாருங்கள், இழுத்துக் கொண்டு வாருங்கள்.
அழைத்துக் கொண்டு வாருங்கள், அழைத்துக் கொண்டு வாருங்கள். அபச்சாரம், அபச்சாரம், அபச்சாரம் இருக்கட்டும் வேணும். என்ன சமாச்சாரம் அதை சொல்லும்.